இந்த பிஎம் மித்ரா பார்க் 7 பார்க் வந்து மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இது சேலஞ்ச் மாடல். அதாவது எல்லா மாநிலங்களும் போட்டி போட்டு ஒரு சேலஞ்ச் மாடலில் எல்லா மாநிலங்களும் சேலஞ்ச் பண்ணி தமிழ்நாட்டுக்கு உள்ள ஒன்று கிடச்சிருக்கு. குறிப்பாக எங்கள் மாநிலத்துக்கு வந்து நீங்கள் டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்தீங்கன்னா கரண்ட் இந்த ரேட்டில் கொடுப்போம், லேண்ட் இந்த ரேட்டில் கொடுப்போம். இத்தனைக்கும் விருதுநகர் யாருடைய தொகுதின்னு உங்களுக்கு தெரியும். விருதுநகரில் தான் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர்னுடைய தொகுதி கூட பக்கத்தில் வருது. இன்றைக்கி விருதுநகரில் இருக்குது. இன்றைக்கி உண்மையாலுமே விருதுநகரில் பார்க் வந்த பிறகு மாநில அரசு என்ன செஞ்சுருக்கிறாங்க? ஒரு சேலஞ்சு மாடலில் மத்திய அரசு கூப்பிட்டு கொடுக்கல, மாநில அரசு வேண்டும் என்று விருதுநகருக்கு ஒரு பிஎம் மித்ரா பார்க்கை வாங்கிட்டு வந்தாங்க. அதன் பிறகு இன்றைக்கி தமிழ்நாடு இன்வெஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு 2024 ஜனவரியில். மத்திய அரசு சம்பந்தப்பட்ட எந்த திட்டமாக இருந்தாலும் மாநில அரசு இன்வெஸ்டர் கான்ஃபரன்ஸ்க்கே கொண்டு வர்றதில்லை. உதாரணத்துக்கு கோயம்புத்தூரில் டிஃபென்ஸ் இன்னோவேஷன் ஹப், அதை ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க. விருதுநகர் பிஎம் மித்ரா பார்க் அதை ப்ரொமோட் பண்ணுறதில்ல. இவங்க வேறு ஏதோ ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு கொடுத்தும் கூட